அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் ராஜாவின் அன்பான வணக்கங்கள். இன்றைய பதிவில் கும்பராசி சதய நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே, வெற்றி நாயகர்கள் மூலமாக கூட்டுச் சேர்க்கையின் மூலமாக 12 வருடங்களுக்கு பிறகு இணையப் போகும் ராஜ கிரகங்களின் மூலமாக கும்பராசி சதய நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு கிடைக்கப் போகும் மாபெரும் அதிர்ஷ்டம், லக்குன்னு சொல்லலாம். ஒரு மனிதனுக்கு இந்த லக்குன்றது எப்போ கிடைக்கும், அதைத்தான் இன்றைய பதிவில் பார்க்க போகிறோம். அதுவும் இந்த 2025 ஒரு 5 காரியத்தில் அதிர்ஷ்டமும் வெற்றியும் சேர்ந்து கிடைக்கப் போகிறது. ஸோ பார்த்து விடுவோம் முழுமையான பதிவு. ஸோ பதிவு ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலில் ஏற்கனவே ராகு எது பிரிச்சு பலங்கள் மற்றும் குரு பிரிச்சு பலங்கள் பதிவிட்டாச்சு. பார்க்காதவங்க சேனலில் போய் பாருங்கள். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே தர பெல் ஐக்கான் பிரஸ் பக்கத்தில் ஒரு ஆளுன்ற வசதியும் தவறாமல் செலக்ட் பிடிச்சுங்க. உடனே நாங்கள் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். கும்பராசி சதய நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே, ராகு பகவான் உங்களுடைய கும்பராசியில் வீற்றிருப்பது இந்த 2025 மிகப்பெரிய நன்மை. ஏன்னா உங்களுடைய வாழ்க்கையை உங்கள் எண்ணப்படி உங்களுடைய ஆசைப்படி நீங்கள் நிறைவேற்றிக் கொள்வதற்கு உங்களுடைய உடலும் மனமும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அதுதாங்க ராசியில் நட்சத்திராதிபதி இருந்தால் இந்த யோகம். அப்படி உங்களுடைய உடம்பும் மனசும் சரியான நிலையில் இருக்கின்ற பொழுது அதிர்ஷ்டமும் சேர்ந்து வந்தால் நிச்சயம் மாபெரும் வெற்றி தானே. அப்படி குரு பகவான் மிதுன ராசியில் இப்போ இருக்கிறார். ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு வருடம் இருந்து கடக்கக்கூடிய குரு பகவான் 12 வருடங்களுக்கு பிறகு மிதுன ராசிக்கு வந்திருக்கிறார். இந்த மிதுன ராசியை விட்டு அவர் இடம் மாறிட்டார்னா அடுத்து மிதுனத்திற்கு வருவதற்கு இன்னும் 12 வருடங்கள் ஆகும். இந்த மிதுன ராசிக்கு குரு வந்தால் என்ன நன்மைன்னு கேட்டிங்கன்னா, காலப்புருஷ தத்துவப்படி, அதாவது மேச ராசியில் எண்ணி பார்த்தா 3ஆம் வீடுன்னு சொல்லுவோம். மேலும் இந்த மிதுன ராசி ஒரு உபய ராசி, தைரிய வீரிய விஜயஸ்தானம் சொல்லுவோம். வெற்றி வாய்ப்பில் கொடுக்கக்கூடியதே இந்த 3ஆம் வீடு தான். ஒரு மனுஷனுக்கு இந்த 3ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய கிரகத்தால் வெற்றிகள் குவியும். அப்போது அப்படிப்பட்ட அந்த 3ஆம் வீடான மிதுனத்தில் குரு பகவான் அமர்ந்திருப்பது வெற்றி வகையை கொடுக்க போது. அது எந்தெந்த விஷயத்தில், அது உங்களுடைய கும்பராசிக்கு 5ஆம் வீடாக அமையுது. சரிங்களா? ஸோ அதுவும் உங்களுடைய நட்சத்திர ராகு பகவான் அந்த கும்பராசியில் அமர்ந்திருக்கிறார். இதில் ரிஷப ராசியிலிருந்து ஆணி மாதம் சூரிய பகவான் பயிற்சி அடைந்து குருவோடு இணைந்து மிதுனத்தில் அமரப்போகிறார். அப்போது 2 ராஜகிரகங்கள், ஏன்னா ரெண்டுமே சூரியன் குரு ரெண்டுமே மிகப்பெரிய நட்பு கிரகங்கள், ரெண்டுமே ராஜ கிரகங்கள் சொல்வோம். ஒரு மனுஷனுக்கு வாழ்க்கையில் உச்சத்தை தொட வேணும்னா ஜாதகத்தில் அந்த சூரியனோ அல்லது குருவோ இந்த ரெண்டில் ஏதாவது ஒரு கிரகம் நல்லா இருக்கணும். நல்லா இருந்தாலே அவன் வாழ்க்கையில் மிகப்பெரிய உச்சத்தை தொடுவான். அப்போ அந்த 2 கிரகம் சேர்ந்து உங்களுடைய கும்பராசி சதய நட்சத்திரத்திற்கு 5ஆம் வீடான மிதுனத்தில் அமர்ந்திருப்பதும், காலப்புருஷத்தப்படி அது 3ஆம் வீடாக மேஷராசியில் எண்ணி பார்க்கும்போது 3ஆம் வீடாக இருப்பதும் மிகப்பெரிய யோகம். அப்போது வெற்றி கிடைக்கப் போவது உறுதி. சரி, எந்தெந்த விஷயத்தில்? சதய நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே, முதலில் காதலில் வெற்றி. உங்கள் காதலாக இருக்கலாம், உங்களுடைய பிள்ளைகளுடைய காதலாக இருக்கலாம். இப்படி காதல்ன்ற ஒரு விவகாரம் உங்கள் வீட்டில் இருந்தால் கண்டிப்பாக அது கல்யாணத்தில் முடியும். காதல் வெற்றி கிடைக்கும். 2வது, குழந்தை பாக்கிய விஷயத்தில் வெற்றிகள் உண்டு. குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அதே போல் பிள்ளைகள் வழியில் நீங்கள் ஏதாவது ஒரு காரியத்தை நினச்சிருக்கீங்க, உங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு திருமணம், பிள்ளைகளுக்கு ஒரு கவர்மெண்ட் வேலை, இப்படி ஏதோ ஒன்று நினச்சிருக்கீங்கன்னா கண்டிப்பாக அது கிடைத்து பிள்ளைகள் பெரிய அளவு மார்க் ஸ்கோர் பண்ணி உங்களுக்கு பெயரும் புகழும் வாங்கி கொடுப்பார்கள். பிள்ளைகள் வழியில் ஒரு திருமணம் போன்ற விஷயங்கள் நடந்து முடியும். இப்படி சதய நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு 5ஆம் வீட்டில் இந்த 2 கிரகங்கள் நினைக்கிறதுனால பிள்ளைகள் வழியில் எதிர்பார்த்த வெற்றிகள் உங்களுக்கு கிடைக்கும். 3வது, ராஜ கிரகங்கள்னு சொல்லியிருக்கிறேன். அப்போது ராஜ பதவி உண்டுல்ல? கண்டிப்பாக உண்டு. அரசாங்க வேலை, அரசாங்க சம்பளம், அரசாங்க பணவுதவி, அரசாங்க சம்பந்தப்பட்ட வீடு அமைவது, அரசியல் சம்பந்தப்பட்ட தொடர்பு, பதவி வாய்ப்புகள் கிடைப்பது, இப்படி கவர்மெண்ட்டுன்ற ஒரு விஷயத்தில் ஏதாவது ஒரு வழியில் பணலாபங்கள் உண்டு. அல்லது ஒரு கோர்ட்டு கேஸ் வழக்குகள் நடந்தால் கூட கவர்மெண்ட் விஷயத்துலேருந்து உங்களுக்கு சாதகமாக ஒரு தீர்ப்புகள் கிடைச்சி அதுலேருந்து நீங்கள் விடுதலையை அடைவீங்க. இப்படி அரசாங்கம் உங்களுக்கு ஏதேனும் ஒரு வகையில் இந்த வருடம் கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு நன்மைகளை செய்ய போது அரசாங்க விஷயத்தில் வெற்றிகள் உங்களுக்கு உண்டு. 4வது விஷயம், இப்போ இந்த சூரியன் குரு 2 இணைஞ்சிருக்கிறார். உங்களுடைய கும்பத்திற்கு நேரடி 7ஆம் வீடான சிம்மத்திற்கு அதிபதி தான் சூரியன், 2ஆம் வீடான மீனத்திற்கு அதிபதி தான் குரு பகவான். அப்போது 7ஆம் வீடு வாழ்க்கை துணை குறிப்பது. அப்போது உங்களுடைய வாழ்க்கை துணையின் வழியில் நீங்கள் சாதிக்க வேண்டிய ஒரு காரியத்தை சாதித்து முடித்து விடுவீர்கள். அவர்கள் மூலமாக அல்லது அவர்களிடமிருந்தோ உங்களுடைய வாழ்க்கை துணையிடம் இந்த ஒரு காரியம் உங்களுக்கு நடக்கணும்னு நீங்கள் எதிர்பார்த்து வச்சுருந்துருப்பீங்க. அந்த ஒரு காரியத்தை நடத்தி முடித்து விடுவீர்கள் இந்த வருடம். அதற்கு சாதகமாக இருக்குது. சரி, இது வாழ்க்கை துணை மட்டுமல்ல, நண்பர்களையும் குறிக்கும்.
பிஸ்னஸ் பார்ட்னர் வச்சுருக்கக்கூடியவங்க தனித்துவமாக தொடங்கி தனியாக நின்று ஜெயிச்சு காட்டுறதுக்கும், அதே நேரம் உங்களுடைய பார்ட்னர்கிட்ட சில காரியங்கள் டீல் பேசி மிகப்பெரிய அளவு ஒரு கான்ட்ராக்ட் பேசி அடுத்த வருடம் கிட்டத்தட்ட ஒரு 5 வருடங்கள் 10 வருடங்கள் செய்யக்கூடிய ஒரு தொழில் லாபத்தை கான்ட்ராக்டை நீங்கள் பிடிச்சிருவீங்க. ஸோ அதற்கு வாய்ப்புகள் உண்டு. 5வது விஷயம், போட்டிகளில் ஜெயிக்கப் போகிறீர்கள். கலைத்துறை சார்ந்த போட்டிகளாக இருந்தாலும் சரி, அல்லது விளையாட்டு சம்பந்தமான போட்டிகளாக இருந்தாலும் சரி, அல்லது போலீஸ் காவல்துறை சம்பந்தப்பட்ட போட்டிகளாக இருந்தாலும் சரி, இப்படி போட்டிகளில் ஜெயித்து நீங்கள் மாபெரும் கௌரவத்தையும் பெயர் புகழையும் பெறப்போகிறீர்கள். ஸோ இதற்கு வாய்ப்புகள் இங்கே உண்டு. சரிங்களா? ஸோ மேலும் கார், வண்டி, வாகனம், தங்கம், அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், இது போக கண்டிப்பாக மூத்த சகோதர சகோதரிகள், இந்த விஷயத்திலெல்லாம் நீங்கள் நினைத்தது நிச்சயம் நடக்கும். அதில் நீங்கள் எதிர்பார்த்த வெற்றியும் உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? சரி, நீங்கள் பண்ண வேண்டிய ஒரு வழிபாடுகள் என்று எடுத்துக்கொண்டால், சூரியன் கூட குரு சேர்ந்திருப்பதால் கண்டிப்பாக நவ கிரகத்தில் இருக்கக்கூடிய சூரியன் மற்றும் குருவானுடைய வழிபாடுகளை தவறாமல் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. சரிங்களா? அதுவும் குறிப்பிட்டு வியாழக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமை இந்த வழிபாடுகளை பண்ணும்போது ரொம்ப நன்மைகள் உண்டு. ஸோ தவறாமல் பண்ணிக்கங்க. இந்த பதிவு பிடிச்சிருந்த லைக் பண்ண மற்றும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம். அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் ராஜாவின் அன்பான வணக்கங்கள்.